ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு பொருள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பொருள்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டு, பெரிய லெவலில் இருக்கிற மார்க்கெட்டில் தான் அந்த பொருள் வந்து கிடைக்கும். இது வந்து பழைய காலத்து பொருள். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து அதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணதுனால தான் அவங்க வந்து 100 வயசு வரைக்கும், 90 வயசு 100 வயசு அந்தமாரி வந்து இருந்தாங்க. அது என்ன பொருள்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் சொன்னேன். என்னடா இஞ்சி மாரி இருக்குது, இதை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இஞ்சி தான். இது வந்து என்ன இஞ்சினா மா இஞ்சி. இது மா இஞ்சி. நம்ம யூஸ் பண்ணுறது, நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த இஞ்சி. இது வந்து நார்மல் இஞ்சி, இது வந்து மா இஞ்சி. இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். பாருங்கள், நார்மலாக யூஸ் பண்ணுற இஞ்சி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மா இஞ்சி பாருங்கள். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? டிஃப்ரெண்ட் என்னென்னு, இந்த சாதாரண இஞ்சி வந்து நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து காரத்தன்மை நிறைய இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து மாவுச்சத்து நிறைய இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து நம்ம உடலில் எதனா நோய்ங்க எதனா இருக்குன்னா அதையும் இது வந்து குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நிறைய மருத்துவத்துலேயும் இந்த இஞ்சி வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல், ஒரு மெடிசன் சொல்லலாம். இது அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இந்த இஞ்சி தான் வந்து குழம்புல சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதை வந்து ஊறுகாய் போட்டால் அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாமல் வெயிட் அதிகமாக இருக்குன்றீங்களா, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இஞ்சி வந்து ஊறுகாய் போட்டும் சாப்பிட்லாம். இது பவுட்ரு பண்ணி வச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். இல்லை இந்த இஞ்சி வந்து இஞ்சி டீ போட்டு குடிப்பீங்க. இந்த இஞ்சியில் போடுறத விட்டுட்டு இந்த இஞ்சியில் வந்து இஞ்சி டீ போட்டு குடித்தா அவ்வளோ நல்லது.